guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் பிகினர்ஸ்க்கு பேசிக்காக எப்படி உங்களுடைய மேக்கப் பேஸ் பில்ட் பண்ணலாம், கம்மியான ப்ராடக்ட்ஸ் வச்சு ஈஸியான ஸ்டெப்ஸ் வச்சு என்ன மாதிரியான டூல்ஸ், நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வச்சு எப்படி நீங்கள் ஃப்ளாலஸான மேக்கப் பேஸ் கிரியேட் பண்ணலாம், என்ன மாதிரியான யூஸ்வல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் மேக்கப் பண்ணணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அழகான ஃப்ளாலஸான மேக்கப்புக்கு க்ளீனான கேன்வஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராப்பரான ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா உங்களுடைய ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேஸ் வாஷ் உங்களுடைய ஃபேஸை ட்ரை ஆக்காத மாதிரியும் பார்த்துக்கணும். ஏன்னா ட்ரை ஸ்கின்ல மேக்கப் அழகாக உட்கார போகிறது கிடையாது. ஸோ நான் இந்த டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டெஃபினட்டாக இது வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஃபேஸ் கிளென்சர். இது ஒரு நல்ல ஜெல் பேஸ்ட் ஹைட்ரேட்டிங் கிளென்சர். உங்களுடைய ஸ்கின்னை இது நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ண போகுது, ட்ரை ஆக்க போகிறது கிடையாது, அழகாக கிளென்ஸ் பண்ண போகுது. சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் சூப்பராக ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு ஹைட்ரேட்டிங் கிளென்சர். ஸோ இதை வச்சு என்னுடைய ஃபேஸ் நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இது உங்களுடைய ஸ்கின்னோட பிஹெச் லெவலையும் பேலன்ஸ் பண்ண போகுது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது. அந்த ஸ்கின்ல அந்த போன மாய்ஸ்சரை கொஞ்சமாக நம்ம ரீடைன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் நியூட்ரிடமோட ஒரு வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் தி பெஸ்ட் மாய்ஸ்சரைசிங் லோஷன் எதுக்குன்னா மேக்கப் பேஸாக யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுடைய ஸ்கின்ல மேக்கப்பை ரொம்ப நேரத்துக்கு பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா எப்படி எமல்சிஃபை ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். அதை நல்லா வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய முகத்தில் இப்படி அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே நல்லா என்னுடைய கண்ணு மேலே, கண்ணு கீழே, கழுத்துலன்ட்டு எல்லா இடத்துலையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மட்டும்தான் போடக்கூடிய மாய்ஸ்சரைசர் கிடையாது. நீங்கள் நார்மல் ஸ்கின் கேரில் கூட இந்த மாய்ஸ்சரைசரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது உங்களுடைய ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ண போது, ஹைட்ரேட் பண்ண போது, மேக்கப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்கின் பத்திரமாகவும் ஹைட்ரேட்டடாகவும் இருக்க போது. மாய்ஸ்சரைசர் போடாமல் நீங்கள் தயவு செஞ்சு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இன்டென்ஸான ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணுற ஒரு ஆள்னா அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் மாய்ஸ்சரைசரோட நிறுத்திக்கோங்க. அண்ட் மார்னிங் டைமில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் வீடியோக்காக பண்ணுறேன் டியூட்டோரியல் அப்படின்றதுனால சன்ஸ்க்ரீன் மட்டும் நான் அவாய்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தேர்ட் ஸ்டெப் சன்ஸ்க்ரீனாக இருக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர். ஸோ இந்த ப்ரைமருன்றது தான் உங்களுடைய மேக்கப்புக்கும் ஸ்கின் கேருக்கும் ஒரு பேரியர் மாதிரி இருக்க போகுது. ஸோ ப்ரைமருன்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராடக்ட்ஸ்லாம் நான் சும்மா அப்படியே ஜென்ரிக்காக தான் எடுத்து பண்ணுறேன், ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ணல. நான் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர், நைக்காவோட ப்ரைமர் எடுத்து என்னுடைய முகத்தில் நான் எப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். இது நீங்கள் முகம் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு போர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கூட அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறது அட்வைசபிள். அஃபோர்டபுள் ஆப்ஷனாக நான் ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ஒரு லிப் பாம் கூட. ஏன்னா மேக்கப் பண்ணி முடிக்கிற டைமில் நம்ம லிப்ஸ் வந்து ட்ரை ஆகிடும், லிப்ஸ்டிக் போடும்போது காமெடி ஆகிடும். ஸோ அதையும் ப்ரெப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு லிப் பாம் எடுத்து ஃபஸ்ட்டே போட்டுடுங்க. இப்போலேருந்து தான் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம பேஸ் ப்ராடக்ட்னு போகிறோம். நிறைய பேர் ஃபஸ்ட்டு பிகினர் லெவலில் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேராக இதுக்கு மேலே கொண்டு போயிட்டு ஒரு ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணுறது. என்னுடைய சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது. கலர் கரெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு அதை வந்துட்டு பண்ணாமல் விட்டுறாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். புதுசாக ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு என்னடா இத்தனை ப்ராடக்ட் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் இதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இது ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷன். இன்சைட்லேருந்து இந்த ஒரு கன்சீலர் பேலட் நான் ரீசெண்டாக பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கன்சீலர் பேலட்ஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இதில் வந்துட்டு ஒரு 6 கலர்ஸ் இருக்குது. டார்க், மீடியம், அதுக்கப்புறம் லைட் ஷேட், கலர் கரெக்ஷன் ஷேடோடு இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஃபேஸை கலர் கரெக்ட் பண்ணிக்கலாம். மீதி கலர்ஸ் வச்சு பேஸ் பண்ணிக்கலாம். டார்க்காக கான்டோர் எதாவது பண்ணணும்னா டீப்பர் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கலர் கரெக்டிங் கலர் எடுத்துக்கிறேன். கையாலே எடுத்து என்னுடைய ஃபேஸை நான் கலர் கரெக்ட் பண்ணுறேன். ஸோ பேசிக்லி எங்கே நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணுவீங்கன்னா, எங்கெல்லாம் உங்கள் ஸ்கின் வந்து டிஸ்கலர்டாக இருக்குது, கொஞ்சம் டார்க் பேச்சஸோடு இருக்குது, இல்லைன்னா டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கு ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வச்சு இப்போ நான் இதை கையாலே வந்து சாஃப்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக தேய்ச்சி அழைச்சிடாதீங்க. அடுத்து இந்த பேலட்டில் இருக்கக்கூடிய இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து அந்த ஆரஞ்சு கரெக்டர் மேலே போடுறேன். இது என்ன பண்ண போகுதுன்னா, அந்த ஆரஞ்சு கன்சீலர் ஃபவுண்டேஷனுக்கு மேலே தெரியாத மாதிரி பார்த்துக்க போகுது. ஸோ நான் நினச்ச அளவுக்கு அது டார்க்காக இல்லை, அதனால் இந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்காக தான் ஒரு கன்சீலர் பேலட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. சப்போஸ் உங்களுக்கு கலர் மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச். இங்கே நான் யூஸ் பண்ணுறது வந்து ப்ளூம் அப்படின்ற ஒரு பிராண்டில் இருந்து.
ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா நான் தண்ணியில் நனைச்சிட்டு ஃபுல்லாக புழிஞ்சிட்டேன். அதுதான் வந்து ரைட்டான கன்சிஸ்டன்சி உங்களுடைய ஸ்பஞ்சை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் டேம்ப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எடுத்து இந்த கன்சீலரை நான் எப்படி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அஃபோர்டபுள் சைடில் நீங்கள் ஸ்பஞ்ச் எடுக்கிறீங்க. இப்போ அமேசான் எல்லாமே வந்துட்டு 60 rupees 100 rupeesக்குலாம் இருக்குது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அது நல்லா இருக்காது. ப்ராடக்ட் ஃபுல்லாக அதுவே உறிஞ்சிக்கும், கல் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 300 to 400 rupees ஆச்சு ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஸ்பஞ்சஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அட்வைசபிள். ஓகே, அடுத்து ஃபவுண்டேஷன்றது தான் உங்களுடைய மேக்கப்புக்கு பேஸ் மாதிரி இருக்க போகுது. ஸோ கொஞ்சமாக ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய முகத்தில் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் போட்டுட்டோம். எங்கெல்லாம் போடாமல் இருக்கோ அங்கே மட்டும் நான் இந்த ஃபவுண்டேஷனை கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இதை இப்படி ஸ்பஞ்சாலே அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பஞ்சாலே பிளெண்டும் பண்ணுறேன். சும்மா மேலால் இப்படி தட்டி தட்டி எடுக்கிறீங்கனாலே அது அழகாக பிளெண்ட் ஆகிட போகுது. ஸோ இப்போ ஒரு ஈவனான பேஸ் வந்துருச்சு. மொத்தமாக ஒரே கலராக இருக்குது. நம்ம லைட்டாக இதை எலிவேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு திருப்பி இந்த கன்சீலர் பேலட்டை எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த மேலே இருக்கக்கூடிய ஷேடை இந்த ஸ்பஞ்சாலே டைரெக்டாக கொஞ்சமாக எடுத்து பார்க்குறேன். எடுத்து என்னுடைய கண்ணு கீழே போடுறேன். ஸோ இது எனக்கு தேவையான ஹைலைட்டட் லுக் வந்து கொடுக்க போகுது. இதை இப்படி கண்ணு கீழே நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு என்னுடைய ப்ரீவியஸ் மேக்கப் டியூட்டோரியல்ஸ் பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அஃபோர்டபுளாக நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றது. இதை கொஞ்சமாக கண்ணு கீழே, மூக்கு மேலே அண்ட் நெத்தியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாலஸான பேஸ் ரெடி. இப்போது இதை நம்ம அழகாக செட் பண்ணணும். செட் பண்ணலன்னா அவ்வளவும் சொதப்பிக்கும். செட் பண்ணுறதுக்கு ஒரு லூஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. பேபி பவுடர் கூட ஆக்சுவலி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்டார்டர்ஸ்க்கு, பட் அது வேண்டாம். நான் சொல்லுவேன், ஒரு ஃப்ளாலஸான லுக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லூஸ் பவுடர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டிண்ட் இருக்கிற மாதிரி பவுடரே வந்துட்டு அட்வைசபிள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஒயிட் பவுடர் வந்து எடுத்துக்கலாம். டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் அப்படின்ட்டு இருக்கும். நான் ஸ்பஞ்சிலே எடுக்கிறேன். அண்ட் ஸ்பஞ்சில் பவுடர் வந்து இப்படி ஈவனாக செட்டில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை நான் என்னுடைய ஃபேஸில் எங்கெல்லாம் கன்சீல் பண்ணணும் அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு பேக் பண்ணி குயிக்காக பிளெண்ட் பண்ணி செட் பண்ணுறேன். அதே இந்த சைடும் மூக்கு மேலே, நெத்தி அண்ட் வாயை சுற்றி இருக்க ஏரியா. ஸோ பேசிக்கலி இந்த ஏரியா தான் நம்ம கன்சீல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஏரியாவில் நல்லா லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். லூஸ் பவுடர் வந்து எல்லாத்தையும் நல்லா இன்டாக்டாக போய் பிடிச்சி வச்சுக்கும் காம்பேக்ட் பவுடர் விட. பட் நீங்கள் வேணும்னா காம்பேக்ட் பவுடரும் ஒரு லேயர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் ஸ்பஞ்சில் என்ன மீதி இருக்கோ அதை மட்டும் என்னுடைய ஃபேஸில் மீதி இடத்துலலாம் நான் எப்படி டஸ்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இல்லைன்னா இந்த ப்ராடக்ட்லாம் வந்துட்டு காணாமல் போயிடுது சீக்கிரமாக அப்படின்னா நீங்கள் பேக் பண்ணலாம். அதாவது நான் பவுடர் இப்படி வச்சுட்டு அப்படியே எடுத்துடணும், உடனே செட் பண்ணக்கூடாது. அது நான் வேறு டியூட்டோரியலில் உங்களுக்கு ப்ராப்பராக காமிக்கிறேன். இன்றைக்கி செட்டிங் மட்டும் பார்த்துப்போம். ஸோ அடுத்து பிரான்சிங். ஸோ எப்படி கலர் கரெக்ஷன் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பிரான்சிங்கும் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாமே இப்போ ஒரே மாதிரி இருக்க போது நம்ம லைட்டாக ஒரு டைமென்ஷன் எடுத்துகிட்டு வரணும். அந்த டைமென்ஷனுக்காக தான் பிரான்சிங் வேணும். கான்டோர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்கல்ப்டட் லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டோர் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய கான்செப்ட், அதை நான் தனியாக பேசுகிறேன். ஸோ பிரான்சிங்க்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரியான ஒரு டார்க் ஷேட் எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்கின் டோன்லேருந்து ஒரு 3 ஷேட் டார்க்காக இருக்க மாதிரியான ஒரு வார்ம் கலர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷில் எடுத்துக்கோங்க. எடுத்து கண்ணத்தோட இந்த சைடில் கொஞ்சமாக அப்படி போடுங்க. இது வந்து உங்கள் ஃபேஸ்க்கு கலர் கொடுக்க போகுது. லைக் அந்த ஒரு சின்ன டெஃபினிஷன் வந்து கொடுக்க போகுது. அடுத்தது ப்ளஷ். ஸோ ப்ளஷ் அப்படின்றது வந்து நிறைய பேர் நினைக்கலாம் ஐயோ போடணுமா அப்படின்ட்டு. பட் ட்ரஸ்ட் மீ, ப்ளஷ் போட்டிங்கன்னா உங்கள் லுக்கே வந்து செம்ம லைவ்லியாக தெரியும், அழகாக இருக்கும். நான் ஒரு சைடு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு பீச் ப்ளஷ் எடுத்துக்கிறேன். அதே பவுடர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதுதான் டெக்னிக். இதில் பவுடர் ப்ரஷ் வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கணும், டென்ஸாக டைட்டாக இருக்கிற மாதிரியான பவுடர் ப்ளஷ் எடுத்துக்காதீங்க பிரான்சிங்க்கு ப்ளஷ்க்குலாம். இப்போ நல்லா ஸ்மைல் பண்ணிக்கோங்க. கண்ணத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்டில் நீங்கள் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. அண்ட் அந்த பிரான்ஸ் பண்ணிங்கல்ல அந்த லைன் மேலேயும் நீங்கள் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. ஜஸ்ட் 3 வாட்டி டேப் பண்ணுங்க. அவ்வளோதான். தேய்க்க கூடாது, தேய்ச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஓகே, இப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளஷ் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. வெளியிலேருந்து உள்ளே வாங்க, இங்கேருந்து அப்படி போகாதீங்க. இங்கே ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா முன்னாடி நேரில் முகத்தை பார்க்கும்போது காமெடியாக தெரியும். ஸோ அதனால் வெளியிலேருந்து வந்தீங்கன்னா இங்கே ஜாஸ்தியாக இருந்தால் கூட அந்த பிரான்சர் வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும்.
உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த இடத்துக்கும் இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளஷ்ஷியாக லைவ்லியாக இருக்குது. ஸோ அது இந்த இடத்துல மிஸ் ஆகுது, பிளண்ட்டாக இருக்குது. ஸோ ப்ளஷ் கரெக்டான ஷேடு கரெக்டான டெக்னிக்கில் அப்ளை பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்கும், அது அழகாகவும் இருக்கும். இந்த ப்ளஷ்ஷை லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இப்படி எடுத்துகிட்டு வந்து மூக்கு டிப்லேயும் லைட்டாக போட்டுக்கிறேன். ஆக்சுவலி இந்த மூக்கு டிப் டெக்னிக் வந்துட்டு நான் ஃப்ரோசன் எல்ஸா பார்த்து தான் வந்து ட்ரை பண்ணேன். அப்படியே நல்லா ஒரு ஃப்ளஷி லுக் வந்து கொடுக்குது அதுக்காக. அடுத்து இது என்னுடைய ஒரு ஃபேவரட்டான பார்ட். அகேன் மேக்கப்பில் எல்லாமே என்னுடைய ஃபேவரட்டான பார்ட் தான். ஸோ இது அப்படி நான் சொல்ல போகிறது இல்லை இனிமேட்டு. ஹைலைட்டர் வந்து அந்த க்ளோ கொடுக்கறது, அது எங்கே போடலாம் எப்படி போடலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஃபேன் ப்ரஷ் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. பட் இந்த மாதிரியான ஒரு குட்டி பிளெண்டிங் ப்ரஷ், இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ்ட் பவுடர் ப்ரஷ், இல்லைனா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணோம்ல இந்த மாதிரி பவுடர் ப்ரஷ், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ப்ரஷஸ் வாங்க வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷ்ல எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். எப்பயுமே ஹைலைட்டரை வந்து ப்ரஷ்ஷோட சைடில் வந்து பிக் பண்ணுங்கள். நேராக கொண்டு போய் பிக் பண்ணாதீங்க, சைடில் எப்படி பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டு கன்னத்தில் இங்கே வந்து ஒரு எலும்பு இருக்கும், இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அந்த எலும்பு மேலே, ஐயோ எங்கே எடுதுன்னு தெரியலையே, அந்த எலும்பு மேலே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடுங்க. அப்படியே நான் எங்கே ப்ரஷ் பிடிச்சிருக்கேன்னு தெரியுதா? எண்டில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கண்ணுக்கும் காதுக்கும் ப்ரஷ் போகிற மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் இப்படி பண்ணுங்க. தெரியுதா? அண்ட் எப்பயுமே ஹைலைட்டர் டவுன்வர்ட்ஸில் பிளெண்ட் பண்ணுங்கள். இப்படி பிளெண்ட் பண்ணுறதை விட இப்படி நீங்கள் வந்தீங்கனாலும் இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிட்டு வாங்க, இப்படி பிளெண்ட் பண்ணிட்டு போகாதீங்க. இப்போ நல்லா ஸ்மைல் பண்ணி இந்த கன்னத்தோட ஹையஸ்ட் பாயிண்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிறேன். ஏன்னா அது லைட் ஹிட் பண்ணுற ஏரியா. அந்த இடத்துல நீங்கள் போட்டிங்க நல்லா அப்படின்னா சிரிக்கும் போதெல்லாம் அழகாக அது அப்படி பளிச்சுன்னு தெரியும். ஆல்சோ இங்கே ஹைலைட்டருக்கு முன்னாடி ப்ளஷ் அண்ட் ப்ரான்சர் போட்டிருக்கீங்க. இந்த ரெண்டும் ப்ளஸ் ஹைலைட்டர் மூணுமே வந்து பிளெண்டடாக தெரியணும், தனித்தனியாக தெரியவே கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்துக்கிட்டோம்ல, நம்ம ப்ளஷ் போட்ட ப்ரஷ்ஷே எடுத்துப்போம். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இந்த ஹைலைட்டரை அந்த ப்ளஷ்ஷோட இப்படி டவுன்வர்ட்ஸில் பிளெண்ட் பண்ணுறேன். இப்போது மூணும் அது பிளெண்டடாக இருக்கணும். எது எங்கே ஆரம்பிக்குது எது எங்கே முடியுது அப்படின்றது தெரியக்கூடாது. வேணும்னா இன்னொரு வாட்டி நீங்கள் ப்ளஷ் அண்ட் ப்ரான்சர் கூட டச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிக்க பிடிக்குமோ அங்கெல்லாம் பண்ணிக்கலாம். எனக்கு லைட்டாக மூக்கு டிப்பில் மட்டும் பண்ணிக்க பிடிக்கும். என் மூக்கு ஷேப்க்கு எனக்கு ஃபுல்லாக பண்ணுறது அவ்வளோ பிடிக்காது. அப்புறம் இப்போ ரீசெண்டாக லைட்டாக சின்னில் பண்ணிக்கிறது பிடிக்குது. அவ்வளோதான். நான் குயிக்காக போயிட்டு என்னோட ஐஸ் அண்ட் லிப்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ சிம்பிளாக என்னுடைய ஐஸ் அண்ட் லிப்ஸ் நான் முடிச்சுட்டேன். இதான் ஃபைனல் லுக். நான் செட்டிங் மிஸ்ட் எதுவும் அடிக்கல. பட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா ஒரு செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்க போகிறீங்க. அடிச்சே காமிச்சிடறேனே. ஸோ பேசிக்லி உங்களுடைய செட்டிங் மிஸ்ட் எடுத்து 1 arm டிஸ்டன்ஸ் போய்க்கோங்க. கிட்ட வச்சு அடிக்காதீங்க. இப்படி வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்ப்ரெட்ஸ், இப்போ உங்கள் முகம் வந்து ஈரமாகிறது தெரியும்ல, அந்த அளவுக்கு நீங்கள் அடிச்சுக்க போகிறீங்க. இதை உடனே காய வைக்கிறேன் அப்படின்ட்டு நேராக கொண்டு போய் ஸ்பஞ்ச் எடுத்து செக் 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 அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படியே காய விடுங்க. வேணால் ஏதாவது வச்சு ஃபேன் பண்ணுங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் கூட ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்க போகுது. அண்ட் உங்களுடைய மேக்கப் ரொம்ப நேரம் உங்கள் ஸ்கின்னில் ஸ்டே ஆகிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இதான் ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது பிகினர் ஃபேஸில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு டிப்ஸ் வேணும் மேக்கப்பில் அப்படின்னா எனக்கு தாராளமாக தெரியப்படுத்துங்க. அதையும் நான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.